ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு நாளில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க அனுதின தியானத்தில் உங்களிடத்தில் வருகிறேன். வாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியா நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் இதயத்துக்கு தேவையான யார் யார் எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு தேவையும் அப்பா, ஒவ்வொரு நிலையும் அறியும்படிக்கு அப்பா உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா என்றால் ஆரோக்கியமா இருக்கிறீங்களா என்று கேட்கிறேன். அது மட்டுமில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கீங்களா? மனதுக்கு நிம்மதி இருக்கா? அநேகருக்கு பாருங்க, பணம் இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது. சிலருக்கு பலவிதமான கஷ்டங்கள் மற்றும் ஆரோக்கியம் இருந்தா வீட்டுல பிரச்சனை இருக்கும். வீட்டுல பிரச்சனை இல்லைன்னா ஆபீஸ்ல ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. நாம ஏதாவது ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருப்போம். ஆனால் தேவனை கொண்டவங்க அவருக்கு நம்ம விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சரி செய்வதன் மூலமா நாம நல்லா இருக்க முடியும். ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அநேக முறை நம்ம நினைக்கிறோம், என்னங்க நல்லா இருக்கிறோம், நாங்க இவ்வளவு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், ஆனா நாங்க எதையும் சம்பாதிக்க முடியாம இருக்கிறோம். என்னங்க சம்பாத்தியம் என்றால் என்னங்க? பணம் 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 பணம். பணத்துக்காகவே மனுஷன் வாழ்கிறான். பணம் சம்பாதிப்பதே நோக்கம். என்னங்க, பணத்துக்காக தான் பிரயாசம், பணத்துக்காக தான் ஓட்டம். என்னங்க, இன்றைக்கு மனுஷனுக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் மீறுகிறது இல்ல. எத்தனை விதத்துல சம்பாதிச்சாலும் திருப்தி இல்ல. கிறிஸ்துவ அறிந்தவங்க இங்க பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள்ளணும் என்கிற ஆசை, இன்னும் இன்னும் கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அப்படின்னா ஏதோ நான் கிறிஸ்துவை சம்பாதித்து விட்டேன்னு சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் எல்லையற்ற தேவன் அவர். அவர் மகா உன்னதமான தேவன். அவர் குறித்து நம்ம எவ்வளவு அறிந்தாலும் இன்னும் அவரை குறித்து அறிய வேண்டியது எவ்வளவோ இருக்கும். பணம் இருக்கிறவன பாருங்க, இன்னும் இன்னும் சம்பாதிக்கணும் என்கிற ஆசை. ஒரு உண்மையான விசுவாசிக்கு இன்னும் இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும், கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள்ளணும், கிறிஸ்துவின் அன்பால நிரப்பப்படணும், கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ரட்சிக்கணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். எங்களை போன்ற ஊழியர்களுக்கு ஆசை என்னவா இருக்கணும்னா, அல்ல பெயரும் புகழும் அல்ல, ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அது தேவன் பாராட்டக்கூடியது. அப்ப ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா, அல்லது வெறுமனே ஜனங்களை சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இன்றைய கிறிஸ்தவ ஊழியங்கள்ல இருந்து கொண்டிருக்கு. சரி, உங்க வாழ்க்கையில எதையோ சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீங்க. உங்க மனசாட்சியை பத்திரமாய் காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள்ள நாம சில நேரம் பணத்துக்கு நோ சொல்லணும். அநியாய பொருளுக்கு நோ சொல்ல முடிய வேண்டும். என்னங்க, அநேகர் அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய சோதனை என்னவென்றால், சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப லஞ்சங்கள் அங்கே இருக்கிற எல்லா நிலைகளிலும் எல்லா ஸ்டேஜஸ்லயும் லஞ்சம் வாங்குகிறவங்க இருப்பாங்க. ஆகவே நீ ஒரு ஆபீசரா முடியாதென்றால் உனக்கு மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க உனக்கு எதிராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சோதனையை தப்பித்துக் கொள்ள ஒரு சிலர் லஞ்சத்துக்கு கைகளை நீட்டுகிறாங்க. பரிதானம் வாங்குகிறவர்களின் வீட்டை அக்கினி பட்சிக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. லஞ்சத்தினால சம்பாதித்துக் கொண்டது நமக்கு வாய்க்கு இனிமையா இருக்கும், ஆனா வயிற்றிலே மண்ணாகிவிடும் என்று கூட வேதம் சொல்லுது. என்னுடைய தகப்பனார் ஒரு டெபுட்டி இன்ஜினியராக இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்த போது ரொம்ப பணங்க. விவசாயிகள் கொண்டு வந்து இந்த வயலுக்கு தண்ணீர் விடுவதற்கு தவறான விதத்துல அது எல்லாருக்கும் சேர வேண்டியது அவங்களுக்கு மட்டும் வரும்படியாக அப்படியாக லாக்ஸ் எடுத்துருவாங்க. அதுக்காக அவங்க அவ்வளோ கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வருவாங்க. பழங்கள் பலகாரங்கள் என்று அதுவும் இதுவும். எங்க வீட்டுல எனக்கு நினைவிற்கு என் சின்ன வயசுல வீடு நிறைய எல்லாமே நிறைவா இருக்குங்க. எந்த சீசனுக்கு அந்த சீசன் ஃப்ரூட்ஸ் அங்க குப்பை குப்பையா இருக்குங்க. நல்ல ஆடு மாடுகள் மற்றும் கவர்மெண்ட்ல வேலை செய்கிற லஸ்கர்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல வேலைக்காரங்கள வேலை செய்வாங்க. வீட்டுக்கு முன்பு கார் ஜீப் என்று அட்டகாசமா இருக்கும். அவருடைய சம்பளத்தை விட 10 மடங்கு அவர்கள் லாபம் வந்து கொண்டிருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, சமாதானம் இருந்ததில்ல. நாங்க 8 பேர் பிள்ளைங்க ஆரோக்கியமா இருந்ததில்ல. எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தருக்கு முடியாம ஜுரம், சளி, காய்ச்சல் என்று ஹாஸ்பிட்டல்ஸ்கே சுற்றி கொண்டு இருப்போம்.
எப்பொழுதுமே எங்க அப்பா எங்க அம்மாவின் மேல கோவப்பட்டு கொண்டு வீட்டிலே திட்டிக்கொண்டு கத்திக்கொண்டு சமாதானமா இருக்காதுங்க. திருப்தி என்பது இருந்ததில்ல. சூதாட்டமாடி அந்த பணத்தை எல்லாம் இழந்து விடுவாரு. இன்னும் குடித்து கொண்டு அந்த கிளப்புகளுக்குள்ள சென்று இஷ்டம் போல வாழ்ந்தாருங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இயேசு ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தார். அந்த விவசாயிகளிடத்துக்கு சென்று, கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட சென்று, அவர் வாங்கி கொண்ட லஞ்சம், ஐயா நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ நான் எவ்வளவு தர முடியுமோ எனக்கு தெரியாது, ஆனா இதோ ஒரு அடையாளமாக இவ்வளவு திரும்ப உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், இனி எப்பொழுதும் எனக்கு லஞ்சம் கொடுக்காதீங்க, நான் ஏசாண்டவர் ஏற்றுக்கொண்டேன் என்று தைரியமாக சாட்சி கொடுத்தார். அதன் பிறகு அவருக்கு வந்த சம்பளத்தோடு 8 பேர் பிள்ளைகளை போஷிப்பதற்கு கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்தாமல், வேலைக்காரங்களை பயன்படுத்தாமல் ரொம்ப கடினமா இருந்தது சில நாட்கள். எனக்கு ரொம்ப கோபமா வந்துச்சுங்க. அப்பா இதுவரைக்கும் எங்களை நல்லா அது இதுவும் கொடுத்து போஷித்தீங்க, இப்ப என்ன ரசம் சோறு போடுறீங்க, இப்ப என்ன எங்களை நடக்க வைக்கிறீங்க என்று சொல்லி நான் கோவப்பட்ட போது, அப்பா கர்த்தர் நிமித்தம் கொஞ்சம் சகித்துக் கொள்ள என்று எங்க அப்பா சொன்ன பொழுது எனக்கு அப்ப புரியவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பார்த்தேன், அந்த கொஞ்ச நாட்கள்லயே குடும்பத்துல எல்லாமே தேவன் கொடுத்தாரு. எல்லாவற்றை விட முக்கியமா நிம்மதியை கொடுத்தாருங்க. ஒரு முறை நீதிமொழிகளின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தை பார்க்கிலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அநியாயமாய் வந்த பெரிய வருமானத்தை பார்க்கிலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். நியாயமான விதத்திலே நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது கொஞ்ச வருமானமா இருந்தாலும் அது உத்தமம். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை நிறைவாக செய்யக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறாரு. அநியாயமாக சம்பாதித்துக் கொண்ட பணமா இருந்தாலும் பொருளா இருந்தாலும், அநியாயமாக மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்களை பயமுறுத்தி அல்லது மற்றவர்களுக்கு ஆசை காட்டி, என்னங்க இன்றைக்கு எத்தனையோ பேர் வட்டி வியாபாரங்களை செய்கிறாங்க. பரலோகத்திலே ஆண்டவரோடு வசிக்க விரும்புகிறவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டான். ஒருவன் கடன் கொடுக்கிறான் என்றால் அந்த கடன் வாங்குகிற நபர் அவன் குறைவில் இருக்கிறதுனால கடன் வாங்குகிறான். கொடுத்த மாதிரி கொடுத்து அவனுக்கு வட்டியை போடும்போது அவன் இன்னும் அதிக கஷ்டப்பட்டு கடனை தீர்க்க முடியாம இன்றைக்கு எத்தனை பேரு பாடுபடுகிறாங்க. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்றாரே தவிர உன் பணத்தை நீ வட்டிக்கு கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அநியாய வட்டி, சக்கர வட்டி என்று சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதை வைத்துதான் பணம் சம்பாதிக்கிறாங்க என்று நினைக்கிறாங்க. அநியாய வியாபாரங்கள், தவறான வியாபாரம் பயங்கரமானதுங்க. அதனால எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கூட நீங்க கவனிச்சு பார்த்தா அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில நிறைவு இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, அவங்களுக்கு நிஜமான சமாதானம் இருக்காது. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்றார் ஆண்டவர். நியாயமாக கஷ்டப்பட்டு நீ சம்பாதித்துக் கொண்ட உன் பணம் கொஞ்சமா இருந்தாலும், அது 5 அப்பம் 2 மீனை போன்றதா இருந்தாலும் சரி, நிறைவா இருக்கும்படி உங்களுக்கு போதியும் மீறும்படிக்கு தேவன் செய்வாருங்க. தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு எப்பொழுது எது வேண்டுமோ. நீங்க நம்பினால் நாளைக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதீங்க. நீங்க இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. இங்க பூச்சியும் துருவும் அதை கெடுத்து போட்டு விடும். அது மட்டுமல்ல, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கே உங்க மனதும் இருக்கும். ஆகவே நீங்க மேலானவைகள் மேல மனசு வைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல உங்க இருதயத்தை வைக்கணும். உண்மைதாங்க, பணம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவைகளுக்காக பணம் வேண்டும். தேவன் பணத்தை, நம்முடைய பணத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரு. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுக்கும்போது மற்றதை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று பிடிக்கக்கூடாத விஸ்தாரமான ஆசீர்வாதங்களை, பரலோக பலகணிகளை திறந்து, கதவுகளை திறந்து உன் மீது ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு மனுஷரோடு போராடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் சொத்துக்காக உடன் பிறந்தவங்களோடு மோதிக்கொண்டு சண்டையிடுகிறவங்க, திட்டுறவங்க, கொள்ளுகிறவங்க, கோர்ட்டுக்கு போகிறவங்களை நம்ம பார்க்கிறோம்லங்க. அநேகர் இன்றைக்கு அநியாயத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அநியாயம் செய்ய தயாரா இருக்கிறாங்க. தேவனுக்கு அநியாயம் செய்கிறவங்க என்றால் பிடிக்காதுங்க. கள்ள தராசை அவர் வெறுக்கிறாரு. அநேகர் தவறான கணக்குகளை எழுதுவாங்க. தவறான கணக்கு எழுதி சம்பாதிக்கிறவங்க கமிஷன் அடித்து அப்படிப்பட்டதை செய்வாங்க பாருங்க. தவறான கணக்கு எழுதி நீங்க எதையோ சம்பாதிக்கலாம் என்று நினைத்தால்
அது தேவனுக்கு அருவருப்பானது என்று வசனம் சொல்லுகிறது. அங்கே இருக்கு பாருங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சுமுத்திரையான நிறைகோளும் தராசும் கர்த்தருடையது, அவருடையது. அது பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். இந்த நாட்கள்ல மெஷரிங் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல தராசு இருக்கும். அப்படின்னா ரெண்டு தட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லங்க, நீங்க தராசு எப்பயாவது பார்த்திருப்பீங்கல்ல? என்னங்க, அதுல இங்கும் அங்கும் இந்த பக்கம் கற்களை வெயிட்ஸ் போடுவாங்க. அதுக்கு ஏற்றபடி அங்க வெஜிடபிள்ஸோ அல்லது என்ன வாங்குறீங்களோ அதை அந்த பக்கம் போட்டு கணக்கு பார்ப்பாங்க. அது சரியா கிலோ இவ்வளோ என்றால் அவ்வளவு வர வேண்டும். பணம் விஷயத்துல மோசம் செய்வது மட்டுமில்ல, அளவுல கூட மோசம் செய்வாங்க. எங்க சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, தம்பி நீங்க காய்கறி வாங்கும்போது அந்த பாத்திரத்தின் கீழே ஏதாவது ஒட்டி இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க. ஒரு சில முறை அந்த மேக்னெட் மூலமா ஒரு 10 கிராம் அல்லது 20 கிராம் மெட்டல்ல ஒட்டி வைப்பாங்க இந்த தராசில. சில முறை புளியை ஒட்டி வைப்பாங்க. ஏனென்றால் அந்த கொஞ்சம் குறைவா அவங்களுக்கு கொடுத்தா நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் என்று. அது தேவனுக்கு அருவருப்பு. தவறான தராசு தேவனுக்கு அருவருப்பு. தவறான கணக்குகள் தேவனுக்கு அருவருப்பு. பாருங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1 கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். கள்ள தராசு, கள்ள கணக்குகள் போடுவது அவருக்கு அருவருப்புங்க. அந்த காலத்துல துணி வாங்கும் பொழுது அந்த காலத்துல இந்த மாதிரி டேப்ஸ் இருக்காது. இந்த முழத்தினால அளப்பாங்க. இது ஒரு கஜம், அரை கஜம் என்று கணக்கு, 1.5 feet. சோ அவங்க அளக்கும் போது இப்படி அளந்துட்டு குறைவாக கொடுத்து விடுவாங்க. இப்படி எத்தனையோ விதங்களாக மோசங்கள் அன்றைக்கு அந்த லெவல்ல இருந்தா, இந்த காலத்துல இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்துல ஒரு 0 எக்ஸ்ட்ரா போடுவது, ஒரு 0 குறைத்து விடுவது, அல்லது டிஜிட்டல்ல கோல்மால் செய்வது என்பது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனையோ விதமாக அநியாயமான வியாபாரங்களை செய்கிறவங்க, டிஜிட்டல் சைபர் திருடர்கள் இருக்கிறார்களாம். என்னங்க, எத்தனையோ பேர் இருக்கு மற்றவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை திருடி நல்லா வாழ்ந்தவங்க யாராவது இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? பிடிக்கப்படாம போகிறவங்க யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் நமக்கு போதும். மற்றவங்கள்தான் ஆசைப்படாதீங்க. ஆண்டவர் கொடுத்தது போதும் என்று நன்றியோடு நாம் அவரிடத்துல நாம நம்பிக்கையை வைத்து ஜெபிக்கணும். உங்களுக்கு அது போதுவது மட்டுமல்ல, மீறும்படி செய்வார். எவ்வளவோ இருந்து சமாதானம் இல்லாதிருப்பதை விட கொஞ்சம் இருந்து மன திருப்தியா இருப்பது பெட்டர்லங்க. தேவன் உனக்கு கொடுத்ததுல நீ திருப்தியாக இரு. வசனம் சொல்லுகிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுது. இது போதும், இந்த வேலைக்கு இந்த உணவு போதும், இந்த வேலைக்கு இந்த துணிமணி போதும், இந்த வேலைக்கு இந்த பணம் போதும் எனக்கு என்று திருப்தியாக இருக்கும்போது நாம ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா இருப்போம், நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடைவோம். உங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் ஆண்டவரை கேளுங்க. பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது, திருட வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம், பொய்களை சொல்லி சம்பாதிக்க வேண்டாம், அநியாயத்து பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் கேளுங்க. உங்கள் பரலோக தகப்பன் உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பாரு. உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் ஜெபம் செய்யுங்க. உங்களுக்கு பொருட்கள் வேண்டும், வாங்குவதற்கு இல்லை என்றால் ஆண்டவர் சமூகத்துல வைங்க. ஏற்ற நேரத்தில் தேவன் அருமையா கொடுப்பாரு. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, இந்த சின்ன ஊழியத்தை நாங்கள் செய்கையில கடந்த 54 வருடங்களா ஊழியம் செய்கிற நான் இதுவரைக்கும் யாரிடத்திலும் கடன் கேட்கல, யாரிடத்திலும் பிச்சை எடுத்து ஊழியம் செய்யவில்லை. அதே நேரத்தில் யாருக்கும் பாக்கி வைக்கிறதில்லை, யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை, யாரையும் வற்புறுத்தவில்லை, யாருக்குமே ஆசை காட்டி எதையோ சம்பாதிக்கலாம் என்று ஆசைப்படவில்லை. ஆனா தேவன் அற்புதமா எந்த நாளுக்கு அந்த நாள் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறதை நான் பார்க்கும்போது, எங்களுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இல்லாவிட்டாலும், ஆலயங்கள் இல்லாவிட்டாலும், நாங்க வீடுகளை கட்டிக்கொள்ளாவிட்டாலும், தேவனுடைய கிருபையில எந்த நாளுக்கு அந்த நாள் மன நிறைவா எங்களை வாழ செய்கிறார் என்னும் போது தேவனுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். தேவன் கொடுத்தது போதும் என்று நினைக்கிறவன் பாக்கியவான். தேவன் கீழே வைக்கிறவர் அல்ல, நம்மை உயர்த்துகின்றவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் சந்திக்கிறவர். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில அநேக முறை நான் எதுவும் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறேனே, எங்க பக்கத்துல இருக்கிறவங்க சம்பாதிக்கிறார்களே, எங்க சகோதரர் சம்பாதித்துக் கொள்கிறாங்களே என்கிற கவலை எங்களுக்குள்ளே வருகிற போது, அநியாயத்து பொருள்களை அல்ல, உழைத்து சம்பாதிக்கிற வாழ்க்கை,
கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகவே. அதே போல நீர் சொல்லியிருக்கிறீரே, மனுஷ பிரயாசத்தினால் மட்டும் ஆஸ்தி மிகுதி ஆகாது என்று. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அப்பா, எவ்வளவு அநியாயத்து பொருளை சம்பாதித்தாலும் அது எங்களுக்கு மீறாதாகவே. நீர் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் என்று உம்மீது நம்பிக்கை வைப்பதற்கு, இருப்பதோடு திருப்தியாகி உம்மை துதிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு நன்மை செய்வார். வசனத்தின்படியாக வாழ்வோம், நியாயமாக வாழ்வோம். நியாயமான தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்கு அநியாயம் நடக்காமல் நியாயத்தை நடக்க செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. அதே போல உங்க பெயரும் ஊரும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாயிருப்பதாக.